than a media personality, he is a mentor to young minds, inspiring success through perspective, empathy, and integrity. With a simple message, be street smart, not just book smart. It is our honor and privilege to our chief guest, Mr. Gopinath Chandran, sir, to address the gathering. Sir, the stage is yours. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் சந்திக்கிறது. காலையில் தான் ஷூட்டிங் முடிஞ்சது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டோன் டவுனாக இருக்கலாம். அதனால் பேர் வித் மீ ப்ளீஸ். இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு போகிறப்பெல்லாம் நமக்கு சந்தேகம் வந்துடும், என்ன பேசலான்ட்டு. டபக்குன்னு என்ன பேசணும்னு சம்மந்தப்பட்டவங்கள்ட்டே கேட்டுவேன். நமக்கே கொஞ்சம் நேரம் தான் இருக்கேன், அடுத்து பசங்கள்ட்ட கல்ச்சுரல்ஸ் இருக்குது, எல்லோரும் ஆசையாக அதுக்கு தான் வந்துருப்போம் இல்லையா, நம்ம பையன் எப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பசங்கள்ட்ட ஒரு சூப்பர் ஆட்டிடியூட் பார்த்தேன். அவனுக்கு எதை பற்றிலாம் கவலைப்படல, வர்றானுங்க உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்கோ பார்த்து கரெக்டாக கையாட்டுறானுங்க. ஏன்னா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களாட்டிருக்கு. வந்த உடனே அப்பா கேமராவோட நீ போய் கரெக்டாக கையாட்டணும். அவ்வளோ கூட்டத்தில் நம்ம ஏதோ பரிசு கொடுக்குறோன்னு நினச்சிட்டு இருந்தா பேர் எங்கேயோ வாசிக்கிறாங்க, அதுக்கு மேலே ஒரு மியூசிக் வேறு ஓவர்லாப் ஆகுது. அதுக்கு நடுவில் மை நேம் இஸ் கவின் நாட் கவின்யா அப்படிங்கிறது கரெக்டாக அவன் பேர் கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கரெக்டாக அவன் ஏதோ சொன்னாலே என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டேன். நான் என்னம்மா என்னாச்சு அப்படின்னா, மை நேம் இஸ் கவின் நாட் கவின்யா அப்படின்னு. ஓகே சாரி, ஒய்யே போட்டது இப்போ தப்பாக போச்சு அப்படின்னு. ஒரு மைக் இருந்தால் உள்ளே கொடுங்க, நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு உங்கள் சஜஷன் சொன்னீங்கன்னா தட் வி கேன் கோ வித் தட். ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வாட் ஐ நோ ஆல்வேஸ் ஃபீல், எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறத விட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொன்னால் எல்லாருடைய டைமும் முக்கியமில்ல. ஸோ உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் உரையாற்றிடாதீங்க. எனக்கே ஒரு 35 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதில் ஒரு 5 நிமிஷத்தை உங்கள்கிட்ட நான் தரேன். ஓகே, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் சிட்டிங் ஹியர் அண்ட் வாட் தி வாண்ட் டு நோ, அவ்வளோதான். மைக் இருக்கா? டக்குன்னு கொடுங்க. வணக்கம் சார். நம்ம இந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸை அவாய்ட் பண்ணவே முடியாதா? ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் கம்ப்யூட்டரே கிடையாது. சொல்லப்போனால் நாங்கள்லாம் புக்கு பார்த்து படித்து ஹோம்ஒர்க் எழுதி. நீங்கள் இதுக்கு அங்கே பார்த்து பேசுகிறீங்க, எனக்கு புரியல. இல்லை, இந்த மக்கள் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு நான் பார்த்தேன். வேற ஒன்று நீங்கள் ஒரு அதான் சொன்னேன், உரையாற்றிடாதீங்கன்னு. அதனால ரொம்ப டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் இப்போ ஹோம்ஒர்க்கே மினிமம் வாட்ஸ்அப்பில் தான் வருது. புரியுது. ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றி. டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் இது சிக்கலை எப்படி சரி செய்வது ஒன்று. அப்புறம் டக்குன்னு நல்ல குரல் இருக்கவங்களாம் எந்திரிச்சு சொல்லுங்க. Hi Gopi, good evening. வணக்கம். So actually last year பார்த்தீங்கன்னா Mr. Assistant Commissioner Police, I forget his name, he visited here. So I had requested him to talk about some Union Public Service Commission wherever he is trying to attend the functions. So if you could talk about something related to the civil service in this kind of சார், எல்லா ஆடியன்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகும்ல. உங்களுக்கு சிவில் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதோட எக்ஸ்பர்ட் தானே பேச முடியும். But still நான் போலீஸை பார்த்தாவே வண்டி லெஃப்ட்ல எடுத்துருவேன், எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சதா சொல்ல முடியல, எனக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லை. But okay, in case if you are attending any functions in future, maybe you can highlight about. ஓகே, அதை பற்றி இது பண்ணணும்னு சொல்றீங்க, அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். And I take this stage to inform every parent. ஐயோ சார், ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 30 seconds, not more than that. People just look into the actuarial science course which Mr. Gopinath has talked about during the last year. The course is very important across all over the India. I just repeat the course name only, actuarial science, because most of the parents doesn't aware of this course. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. Google it and maybe you will get aware of that. Thank you Gopi. வணக்கங்க. வணக்கம். பிள்ளைகள் தானாவே ஆர்வம் எடுக்கிறதுக்கு தானாவே செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் எப்படி வரணும்? தானாகவே ஆர்வம் வர வேண்டும். சூப்பர். நம்ம சொன்னாதான் செய்றானுங்க. ஓகே. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்னது? முதியோரை பேணுவோம். முதியோரை பேணுவோம். சொந்த பிரச்சனையாட்டு இருக்கு. ஓகே. முதியோரை பேணுவோம். பெற்றோரை வணங்குவோம். இந்த ஏரியா கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கிறேன். ரைட். சார், how to balance academic. ஓகே. ஏன்னா அடுத்து கல்ச்சுரல்ஸ் இருக்குல்ல, நான் டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். வேற இல்லை. அம்மா சொல்லுங்க. How to balance academic, sports, life. மைக்கு பக்கத்தில் சொல்லுங்க. How to balance academic, sports, life by students. How to balance academic, sports and life by students, parents. எல்லாத்தையுமே. சரி. ஜென்டில் பேரண்டிங். யாருது? வணக்கம் சார்.
ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, பேரண்டிங் பண்ணுறதுல நான் சொல்கிற எதையும் ஒய்ஃபு கேட்க மாட்டேங்கிறாங்க, முழுக்க அவங்க தான் எல்லா கண்ட்ரோலும் எடுத்துக்கிறாங்க. அதானே, அடிக்காதம்மா அப்படின்னா உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுறது? ஜென்டில் பேரண்டிங். ஓகே, அப்புறம் லாஸ்ட் ஒன். சார், இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஜென்சி கிட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஃபைன், லாஸ்ட் ஒன். சார், இப்போ இருக்கிற கிட்ஸ் எப்படி வந்து ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணணும்? ஃபெயிலியர். ஓகே. பேரண்டிங் ஸ்டைல் சார். பேரண்டிங் ஸ்டைலா? நோ ஜங்க், நோ ஸ்க்ரீன் டைம். இந்த 90s கிட்ஸ் என்ஜாய் பண்ண அந்த ஃபீலே இவங்களுக்கு இல்லை சார். ஆக்சுவலாக உண்மையை நான் சொல்லட்டுமா, இந்த 90s கிட்ஸ் ஒன்றுமே என்ஜாய் பண்ணவே இல்லை, சும்மா சொல்லிட்டு திடுறானுங்க, நாங்கள் அதை என்ஜாய் பண்ணோம் இதை என்ஜாய் பண்ணோம். ஓகே, நீங்கள் 90s கிட்டுங்கிறதுனால அதை ப்ரெசென்ட் பண்ணி இப்போ இருக்க ஜென்சி கிட்டெல்லாம் கதை விடுறதுக்கு நாங்கள் 90s கிட்ஸ்லாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். அந்த பிள்ளை பக்கத்து வீட்டில் இருக்கோம், 4 வருஷமாக லவ் கூட நீங்கள் சொன்னதில்லை, நீங்கள் என்னத்தை பெருசாக என்ஜாய் பண்ணீங்க? அவங்க சொல்ல வர்றது ஒரு சிம்பிளஸ்ட் லைஃப்பை சொன்னாங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? லாஸ்ட் क्वेश्चन. யா, இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நீட், ஆகாஷ் இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்றாங்க இல்லையா? சோ இந்த ரேஸ் இந்த வயசுல இருந்து இது தேவைன்னு நீங்க ஒரு பேரண்டா நினைக்கிறீங்களா? பர்சனலாக எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஆனால் எல்லா பேரண்ட்டும் அதை ஒத்துக்கிட்டா தானே ஒத்துப்பாங்க இல்லையா? அதை சாய்ஸ் தானம்மா. when there is a demand in the market and people are expecting to do that, அதை பண்ணுறாங்க. இது ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். இப்போ நான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்குறப்ப நான் சொன்னேன், என்னை வச்சு என் பொண்ணை நீங்கள் எந்த வகையிலும் கம்பேரே பண்ணக்கூடாது. உங்கள் அப்பா நல்லா பேசுவார், நீ பேச்சு போட்டிக்கு பேர் கொடு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா அவளுக்கு என்ன வருதோ அவள் செய்யட்டும். அதை விட எனக்கு என்ன பயம்னா, உங்கள் அப்பா இப்படி பண்ணுவார், உங்கள் அப்பா இப்படி பண்ணுவார், அதே மாதிரி நீ பண்ணு சொல்லி கடைசியில் நம்மளை அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பயம் தான் எனக்கு. அவள் ஜெயிக்கல போகலை வரல, இப்போ நான் பேச்சு இதெல்லாம் பண்ணுறேன், அவள் கிட்டார் அழகாக வாசிக்கிறா, ஷீ இஸ் அ கிரிக்கெட்டர். ஓகே, அதனால் வந்து இப்படி தான் இருப்பாங்க. இட்ஸ் அ சாய்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அந்த முடிவுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறதான். ஓகே, இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துருக்கூடிய தலைப்புகள் வந்து டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் இஷ்யூ, தானாகவே ஆர்வம் வர என்ன செய்ய வேண்டும், முதியோரை பேணுவோம், அதை தனியாக ஒரு நாள் வச்சுக்குவோம், ஹவு டு பேலன்ஸ் அகடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் லைஃப் அப்படின்னாங்க, ஜென்டில் பேரண்டிங், ஜென்சி கிட்ஸை மேனேஜ் பண்ணுறது எப்படி, அப்புறம் கிட்ஸ் வந்து ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பேரண்டிங் ஸ்டைலு, ஒரு 90s கிட்ஸ் எல்லாம் இருந்த மாதிரியான வாழ்க்கை இந்த பிள்ளைங்களாம் இல்லை, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் தேவை அப்படின்னு ஓவராலாக சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த தலைமுறை பிள்ளைகளை கையாளுவது எப்படி, இவ்வளோதான். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சிங்கிள் லைன் கோர் ஐடியா இஸ் there are 2 things. ஒன்று வந்து இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ண முடியலை, இன்னொன்று இருக்குது, அதை நம்ம வெளியில் சொல்கிறது இல்லை, இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ண தெரியலை. ரெண்டுமே இருக்குது. முடியலைன்னு சொல்கிறது தான் நமக்கு சௌரியமான வார்த்தை. ஏன்னா இவனுங்க சரியான ஆட்கள் இல்லைன்னு அதன் பின்னால் ஒரு விஷயத்தை நம்ம மறைவாக சொல்கிறோம். திஸ் ஜெனரேஷன் இஸ் நாட் குட், ஸோ வி ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு ஹேண்டில் தம். இந்த ஜெனரேஷனுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வரதே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நேரடியாக இந்த ஜெனரேஷன் மோசம், அதுவும் இந்த ஜென்சியை வந்து போட்டு அடின்னு எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒருவேளை சோஷியல் மீடியா அதிகமாக இருக்கனால அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லா காலகட்டத்திலும் இருக்க மாதிரி இவனுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. முன்னாலெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் 80ல் பிறந்தவர், 70ல் பிறந்தவர், 90ல் பிறந்தவர், 2000ல் பிறந்த பிள்ளைங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து எல்லாத்துக்கும் பேர் வந்துருச்சு. பூமர்னா யார், மில்லேனியல்ஸ் யார், ஜென்சினா யார், இதில் ஆல்ஃபா இருக்கான், அடுத்து பீட்டா இருக்கான், இன்னும் எவன்லாம் வரப்போகிறானே தெரியல. நம்மளாவது ரொம்ப லேட்டாக அவுடேட் ஆனோம். இப்போ ஜென்சி வந்து அடுத்த ஆல்ஃபா, ஜென்சி வந்து ஆல்ஃபா கிட்ட அவுடேட் ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவாங்க. ஆல்ஃபா பீட்டா கிட்ட அவுடேட் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக அவுடேட் ஆகிடுவாங்க. நம்ம அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்க வேணும், நமக்கும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் பருவத்தோடு ஒப்பிடுகிறீர்கள். அதான் முதல் பிரச்சனை. நமக்கு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பெரிய இடைவெளி ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 8 வயசில் எப்படி இருந்தீங்களோ அப்படி இந்த பிள்ளை இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். முன்னாலெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுவோம், எதிர்த்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுவோம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக 5 பிள்ளைங்களுக்கு. இப்போ பிரச்சனை எதிர்த்து வீட்டு பையனோ பக்கத்து வீட்டு பையனோ கிடையாது. அவங்க நீங்கள் கம்பேர் பண்ணலாம் கண்டுக்கவே முடியாது. ஈஸ் டிஃப்ரெண்ட் மேன் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதிர்த்து விட்டு சுரேஷோட ரமேஷை கம்பேர் பண்ணிங்கன்னா சுரேஷ் வேறு ரமேஷ் வேறு, அவன் கவலையப்பட மாட்டான். இப்போ அந்த பயம்லாம் பசங்களுக்கு இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா, நான்லாம் 12 வயசில் இருக்க இப்போ எப்படி இருப்பேன் தெரியுமா, அடக்க ஒடுக்கமாக இருப்பேன் தெரியுமா, எங்கள் அப்பா முன்னால் நின்று கூட பேச மாட்டேன் தெரியுமா, சம்மணக்கால் போட்டு உட்காந்தான் செய்வேன் தெரியுமா, காலையிலே சாமி கும்பிடுறது தெரியுமா, நான்லாம் 2 வேளை தான் சாப்பிடுவேன், ஸ்லிப்பர் செருப்பு தான் போட்டிருந்தேன், 2 டியூஷன் ஒழுங்காக படித்தேன், எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ அப்படியே கேட்பேன். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், வேணால் விழுந்து கும்பிட்றோம், அதான் செய்யலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, என் பிள்ளை என்னை போல என் பருவத்தில் இருந்ததை போல இல்லை. நமக்கு எப்போதுமே எப்படின்னா, இயல்பாகவே நமக்கு அடுத்த தலைமுறை மோசமாக இருக்குன்னு நமக்கு ஒரு அபிப்பிராயம் எப்போதுமே உண்டு. நம்ம தாத்தா எங்களை மாதிரி நீங்கள் இல்லைன்னு அப்பாட்ட சொல்லியிருப்பார். அப்பா நம்மகிட்ட என்ன சொன்னார், நீங்களாம் 90s கிட்ஸ் சூப்பர்னு சொன்னீங்களே, உங்கள் அப்பா ஒரு 70s கிட்ஸாக இருந்திருப்பார். என்னடா இருக்கீங்க இந்த காலத்து பயிர்கள்லாம், ஒன்றும் தெரியல அப்படிம்பாங்க. எது ஒன்றும் தெரியலையா, நீங்கள் வெறும் பிசி தான் படிச்சிங்க, இவன் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் ஒன்றும் தெரியலேம்பாங்க.
அதுக்கடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இவனுக்கு ஒழுங்காக இல்லைன்னு. ஏன்னா நான் ஒழுங்காக இருந்தேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான்ல. ஒருத்தர் ஹீரோ ஆகணும், ஒருத்தர் வில்ல ஆகணும். நான் பொறுப்பானவன் என்று காட்டிக்கொள்வதற்காக நாம் ஒரு தலைமுறையை வில்லனாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளெல்லாம் 90s கிட்ஸாக இருக்கீங்களே, நீங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ உங்களை என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கிடைத்த பாராட்டுகள் என்ன? பெரும்பாலும் வசவுகள் தானே. ஒழுங்காக படிக்கலை, இதெல்லாம் நம்மளும் தானே எதிர்கொண்டோம். ஏதோ ஜென்சி செவ்வாய் கிரகத்திலேருந்து நேரடியாக பறக்கும் திட்ட வழியாக வந்து குதிச்ச மாதிரியும் அவனுங்களை கையாளுவது பெரிய கஷ்டங்கிற மாதிரியும் அடிப்படையில் 2 உலகம் வேறுங்கிறத நமக்கு புரியணும். இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். அதை விட ரொம்ப முக்கியமானது, அடுத்த ஜெனரேஷன் மோசமாக இருக்குங்கிற ஒரு லேபிளிங் மைண்ட் செட் நமக்கு இருக்குல்ல, அதுலேருந்து வெளியில் வரணும். நம்ம ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் கவனிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு மோசமான பேட்சை நான் பார்த்ததே இல்லை அப்படிம்பாங்க இல்லையா? ஆனால் ஸ்பெஷல் என்னன்னா வருஷம் அதே சொல்லுவாங்க. அப்போ வாழ்க்கையில் ஒரு நல்ல பேட்சை கூட அவங்க பார்த்ததே இல்லையா? 2வது பேட்ச் வரப்போ தான் தெரியும் மொதல் பேட்சே பெட்ரு போல் இருக்கு அப்படின்னு. இவங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு நினச்சா 3வது பேட்ச் வந்த பிறகு தெரியும் 2வது பேட்சுக்கு கும்பலாம் போல் இருக்கு, அப்படி இருக்கானுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு அடுத்த தலைமுறை என்னை விட மோசமாக இருக்கிறது என்று எப்போது நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போ நீங்கள் டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ண பார்ப்பீங்க. அவனை திருத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த ஜென்சி பிள்ளைங்களை எப்படி மேனேஜ் பண்ணுது, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், அவனுங்க நல்லா வந்துடுவானுங்க. நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சும்மா இருந்தால் போதும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவன் என்னை போல இல்லை, நாமளே சரியா இல்லை. we were not the perfect people, right? and we are. இப்போவும் கூட நம்ம பர்ஃபெக்டான ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் எதுவும் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மாடலாக உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு ஆளை போல அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் ஜெனரேஷனாக அந்த பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஒருத்தவங்க சொன்னாங்க 90s கிட்ஸ் சந்தித்த அற்புதமான விஷயங்களை இவர்கள் சந்திக்கவில்லை அப்படின்னு. அவனுக்கு அந்த ஃபீலிங்கே அவனுக்கு இருக்காது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னே அவனுக்கு தெரியாது இல்லையா? நீங்கள் சொல்றீங்களா, கிராமத்தில் பொங்கல்லாம் நாங்கள் போய் கொண்டாடும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். அத்தை வருவார், சித்தி வருவார், மாமா வருவார், மச்சன் வருவார். நீங்களாம் பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ கூட கடுப்பாக உட்காந்தா இருந்தீங்க. அதை இப்போ பயங்கரமான ஒரு கதை மாதிரி பாரதராஜா படம் மாதிரி பசங்கள்கிட்ட சொல்றீங்க. நீங்கள் எரிச்சலோட தான் உட்காந்துருந்தீங்க இல்லையா? அவ்வளவுதான். நீங்களே நம்ம கோயில் திருவிழாக்கு போயிட்டு அதுதான் வாழ்க்கை என்று ஆனந்தமாக கொண்டாடியதை போலவும் இப்போதெல்லாம் குழந்தைகள் அவன் உலகத்தில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு அவன் விளையாடிட்டு இருக்கான். சிம்பிள் அஸ் தட். அவனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஹீரோ இருந்திருப்பாங்க. நீங்களாம் ஸ்பைடர்மேனை கொண்டாடி இருப்பாங்க, இவங்க ஒரு கேரக்டர் கொண்டாடிட்டு இருப்பானுங்க. நீங்கள் ஒரு சில படங்களை கொண்டாடி இருப்பீங்க, இவங்க ஒரு சில படங்களை கொண்டாடி இருப்பாங்க. நீங்கள் ஒரு இலக்கியத்தை கொண்டாடி இருப்பீங்க, ஒரு இலக்கியத்தை கொண்டாடிட்டு இருப்பான். ரைட்டா? when everything is available, don't expect them to be like you. பெரிய அளவுக்கு கருவிகள் சூழா இல்லாத ஒரு சமூகத்தில் பிறந்த நமக்கு கருவிகள் சூழ இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மனவியலை புரிந்து கொள்வது சிரமம். பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்ற நியாயங்களே அவனுக்கு புரியாது இல்லையா? இப்போ நம்ம சொல்றோம் இன்டர்நெட்லேயே எல்லாத்தையும் பார்க்குற, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படி ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறோம் இல்லையா? அவன் நினைக்கிறான் அதுக்கு தானடா அது இருக்குது, அப்புறம் என்ன அதில் கேட்கக்கூடாதுங்கிறீங்க? இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? எங்கிட்ட இன்டர்நெட் அவைலபிளாக இருக்குது. ஐ ஹவ் சாட் ஜிபிடி, ஆல் த AI டூல்ஸ் தட் ஐ ஹாவ். சாட் ஜிபிடி வச்சிருக்கிறேன், ஜெமினி வச்சிருக்கிறேன், கிராக் வச்சிருக்கிறேன், அவ்வளோ AI டூல் இருக்குது. அதை தாண்டி பர்சனல் AI டூல்ஸ் பாட்ஸ் எல்லாம் நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அதுக்கிட்ட பேசக்கூடாது, உரையாடக்கூடாது, பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணக்கூடாது, அப்புறம் எதுக்கு நான் வச்சிருக்கீங்க? இப்போ நம்ம நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நம்ம அதிகமாக வச்சிருந்த மிகப்பெரிய ஆனால் இந்த காத்தாடியை கூட்டிகிட்டு போயிருக்கேன், இது ஒரு பயம்னு எனக்கு அதை பார்த்தா பட்டாரம் வந்து மூஞ்சியில் அடிச்சிருமோன்னு பயமாகவே இருக்கும். ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியாதா பாருங்க, எதெல்லாம் பண்ணுறாங்க. அது அந்த பறக்கும் தட்டை அனுப்பாதீங்க. அந்த தேங்க்ஸ் தம்பி, கையூரா, உண்மையாகவே தேவைப்பட்டது இதுதான். ஓகே, நீங்கள் எவ்வளோ உயரம் தம்பி பாருங்க, இப்போ இவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்காங்க. இவங்கிட்ட நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? பாருங்க, என்ன படிக்கிறீங்க? 12ஆம் கிளாஸ் படிக்கிறானா? போயிட்டு வாப்பா. இப்போ இவங்க நம்ம என்னத்தை சொல்றது? இங்கே ப்ராப்ளம், நம்ம 2 பேருக்குள்ள ஒரு வார் நடக்குது. நான் நினைத்தது சரி என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை, தான் நினைத்தது சரி என்றும் நம்பும் ஒரு தலைமுறையோடு போடும் சண்டை தான் இன்னைக்குள்ள இருக்கக்கூடிய தலைமுறை இடைவெளி. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையை தொடங்கிய இடமே டெக்னாலஜிலேருந்து. நம்ம வாழ்க்கையினுடைய அதிகபட்ச பெரிய, நீங்களாம் 8th ஸ்டாண்டர்ட் படித்தப்ப இப்போ ஒரு 45 இயர்ஸில் இருக்கவங்கலாம் கம்ப்யூட்டர் வந்தப்போ அதை பார்க்கறதுக்காகவே லேபுக்கு போனவங்களாம் எவ்வளோ பேர் உண்டு தெரியுமா? இங்கே இப்போ கொண்டு போய் ஒரு டெஸ்க்டாப்பை காட்டுங்க, பயந்து ஓடிடுவானுங்க. இவ்வளோ பெருசானா கம்ப்யூட்டரு, என்னடா சொல்கிறீங்க, தண்டி இருக்குது பின்னால் எவ்வளோ நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? என்னுடைய நம்ம பிள்ளையோட அறைக்குள்ளே போங்களேன், ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்த பிள்ளையுடைய ஒரு அறைக்குள்ளே போனீங்கன்னாவே அவ்வளவு கருவிகள் இருக்குது. ஒரு லேப்டாப் வச்சுருக்குங்க, ஓகே, அப்புறம் ஏதோ ஒரு டெக்னாலஜியான விஷயம் வச்சுருக்குதுங்க, என்னமோ வச்சுருக்காங்க. அது கேட்குற பாட்டே வேறு. என் பொண்ணோட ரூமுக்குள்ளே நான் போனேன்னா சயின்டிஸ்ட் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு எனக்கு. இவ்வளோலாம் நம்ம படிக்கவே இல்லை, எதுக்கு இவ்வளோ படிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இப்போலாம் 8ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு நம்மளால் டியூஷன் சொல்லி கொடுத்துட முடியுமா? என்ன யோசிச்சு பாருங்கள், தெரிச்சு ஓடிட வேண்டியதான். ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கெல்லாம் இப்போலாம் நம்மளால பாடம்லாம் வீட்டு பாடமே சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரியல, இருக்கக்கூடிய சிலபஸும் அதோடைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பிள்ளைகள் என்னை போல இல்லை, இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்ஸ் வேறு, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்ஸ் வேறு. ரைட்டா? நம்ம அப்பாக்கள்கிட்ட இந்த சுதந்திரமான மன உணர்வு நம்மகிட்ட இருக்கா? நம் தந்தைகளிடம் இந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, நம்முடைய தந்தைகளிடம் இந்த பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பவர் கிடையாது. ஆனால் நம்ம அப்பாக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு நம்ம மேலே. நமக்கு நம்ம பிள்ளைங்க மேலே நம்பிக்கையே கிடையாது.
6 புள்ள பெத்தாப்பா எந்த பதட்டமும் இல்லாமல் இருந்தார். 6 புள்ள பெத்தாப்பா எந்த பதட்டமும் இல்லை இருந்தார். அப்படியே அக்செப்ட் பண்ணி பேசுவார். சொந்தக்காரனா தெரிஞ்ச உடனே யாரோ ஒருத்தன் வந்திருந்தா ரொம்ப கேஷுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போ மூத்தவன் நல்லா படிப்பான் அப்படிம்பார். இப்போ 2வது பையன் வாத்தியாரே அடிக்க போயிட்டான் அம்பு பிடிச்ச பையன் அப்படிம்பார். 3வது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும், இது என்னன்னே தெரியல, அது பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படிம்பாரு. 4வது நல்லா பாடுறா இவ அப்படிம்பாரு. 5வது சுட்டிம்பார். அடுத்து 6, 7ல் எது 6வது எது 7வதுன்னே அவருக்கு குழப்பம் வந்துடும். பொண்டாட்டியை பார்ப்பார், அந்த அம்மா ஏங்க அவன் தாங்க 6வது அப்படிங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை. அவனை அவனாக ஏற்றுக்கொள்ளுகிற துணிச்சலும் பக்குவமும் இருந்தது. அதை வெற்றி என்றும் தோல்வி என்றும் அவர்கள் தீர்மானம் செய்து கொள்ளவில்லை. நன்கு படிக்கிறவன் தான் சிறந்தவனோ, விளையாட்டில் சிறந்தவனாக இருக்கிற சுமாரனோ, அல்லது பெரிய அளவுக்கு ஒரு 2லையும் பெர்ஃபார்ம் பண்ணாத ஒருத்தனுக்கு புத்திசாலி இல்லைன்னு அவங்க பயப்படலை. ஏதோ ஒரு வகையில் இந்த பிள்ளைகள் பிழைத்துக் கொள்வார்கள்னு இருந்துச்சு. அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டெலிவரபிள்ஸ்னால் பொழைச்சிக்கிட்டா போதும், நல்லா இருந்தால் சரிதான், அவ்வளோதான், கஷ்டப்படாமல் நல்லா இருந்தாங்கன்னா போதுன்னு. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெலிவரபிள்ஸ் கொஞ்சமா யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிளைண்ட் ஆகிட்டோம், நம்ம பயிலுக்கெல்லாம் டெலிவரபிள்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த 6 பிள்ளை செஞ்ச வேலையை அத்தனை ஒத்த பிள்ளை செஞ்சாகணும். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 6 பிள்ளை செஞ்ச வேலையை ஒத்த பிள்ளை செய்யணும். 6 பிள்ளை பெற்ற கடத்தில் 5 பிள்ளை பெற்ற காலத்தில் 4 பிள்ளை பெற்றதில் ஒருத்தன் ஸ்போர்ட்ஸில் வந்துடுவான், ஒரு பொண்ணு பாட்டு போட்டியில் ஜெயிச்சிரும், ஒரு பிள்ளை படிப்பில் ஜெயிச்சிரும், ஒரு பிள்ளை இந்த ஒரு நாளும் ஸ்கூலுக்கு லீவே போடாமல் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கல, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிடும். இப்போ அந்த ஒத்த பிள்ளையை அத்தனையும் பார்க்கணுங்கிறீங்க, எப்படி முடியும்? அந்த பிள்ளைய பாடணும், அந்த பிள்ளைய ஆடணும், கோபிநாத் மாதிரி பேசணும், ஸ்போர்ட்ஸில் வரணும். அது இப்போ எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ரீல் போடணும், 10வது காலையில் 50 சன்னு நீங்கள் போட்டோ எடுக்கிறப்ப சிரித்து தொலையணும், சொந்தக்கார வரப்போ தூங்குறதுலேருந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடணும், ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், வட்டை எறிதல், குண்டு எறிதல், எலும்புச்சம்பளத்தை ஸ்பூனில் வச்சு எடுத்து கொண்டே கொடுக்குறது, ஸ்கூல் கல்ச்சுரல்ஸை ஃபஸ்ட்டு, 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு, 12th ஸ்டேட் ஃபஸ்ட்டு, பெரியவங்களுக்கு மரியாதை செய்தல், திருவிழாக்களுக்கு சரியாக செல்லுதல், எல்லாரையும் மதித்தல், அமைதியாக இருத்தல், சொல் பேச்சு கேட்டல். கிளிக்கும், ஓடி போயிடுவான், ஓடிடுவான்ல. அப்போ இவங்கிட்ட நீங்கள் எப்படி உங்களை கம்பேர் பண்ண முடியும்? நீங்கள் 10 ஆள் பார்த்த வேலையை ஒத்த ஆளாக பார்க்குறான். அப்போ அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அப்போ டெலிவரபிள்ஸாக குறைச்சிக்க நீங்கள் ரெடியா? படிக்கிற வரைக்கும் படுறா, பிடிச்சது சைடா, வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துக்காண்டான்னு சொல்ல ஒரு ஆள் ரெடினா சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு பேசுகிறேன். நம்ம ரெடியா என்ன? அப்படி தானே எங்கேயாவது சொல்லிவிட்டா ஏதோ கோபிநாத் தெரியாமல் பேசிட்டாரோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காதுன்னு வேகமாக எரேஸ் பண்ணி வாங்கிப்பேன் இல்லையா? வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் திஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வாஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ். நம்மிடமிருந்து நம்முடைய பெற்றோர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை விட பன்மடங்கு பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்குள்ள இந்த பிள்ளைகள் கொண்டு வந்து விட்ட பிறகு நீங்கள் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் செய்யணும்னு எதிர்பார்க்காது. they can't be like you and they don't want to be like you and you are not great. நான் உங்களை மாதிரி இருக்கணும், நீங்கள் ஒன்றும் சூப்பர் கிரேட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி சொன்னால் உங்களுக்கு மன வலியாக இருக்கலாம், நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நான் பார்க்குறேன்ல, நான் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் சில நேரம் போகிறப்ப எங்கேயாவது அவங்க பேசுனதெல்லாம் பார்க்குறப்பல பிரமிச்சு போகிறோம். 9ஆம் வயசில் நாம் என்ன பேசிட்டு இருந்தோம், இவங்க என்னடா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு. என் பொண்ணு இப்போ ஏதோ என்னமோ இன்டர்நேஷனல் டிபேட் காம்படிஷனுக்கு போயிட்டு டாபிக் என்னன்னு கேட்டால் சவுத் ஆப்பிரிக்காவில் தண்ணி பஞ்சோங்கிறா. நாம் நதிதன் வரலாறு கூறுதல் தானடா 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். வானத்தில் இருக்கிறது பிறை, என் பேச்சில் இல்லை குறை, தோடு உரைக்கி இடுக்கிறேன் திரை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம் 9th ஸ்டாண்டர்டில். இவனுக்கு அட்டிச்சு புழக்கிறானுங்க. ஸோ நீங்கள் இவங்களை உங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா மனசு வலிக்க ஆரம்பிச்சோம். 1. 2வது, இந்த பிள்ளைகள் உங்கள் மூலமாக பூமிக்கு வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல, அவர்களுக்குன்னு வேறு டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்குது. அப்போ அவங்களை நீங்கள் இண்டிவிஜுவல் முடிவு பண்ணணும். என்னுடைய ஆளுகைக்கு நீ இருக்கிறாய், அதனால் நான் நினைத்தது நீ செய்ய வேண்டும் நினைக்கிறப்ப பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு மைண்ட் ஓடு, சார் நீங்கள் வாட்டி பேசிட்டு போகிறீங்க சார், வந்து இருந்து பாருங்க சார், தெரியும் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல, கஷ்டம்தான். ரொம்ப நான் ரெசிப்ரிகேட்டிவாக இருக்காங்க இப்போ இருக்க பசங்க. அவங்க அதாவது அவங்கள்ட்ட பெரிய நன்றியே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருப்பான். ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம வளர்த்துருக்கோம். ஒரு பிள்ளை நேராக 17 வயசில் உங்களுக்கு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குறை சொல்லலாம். பிறக்கையிலே பிள்ளைக்கு 9 வயசு, அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு இருக்கிறான்னா நம்ம அது குறைன்னு எடுத்துக்கலாம். பெற்றதுலேயே நாம் தான் வளர்த்தோம். 9 வயதிலே நீங்கள் நினைக்கிறபடி உங்கள் பிள்ளை என்றால் நாம் வளர்த்ததிலும் பிரச்சனை இருக்கிறது என்ற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஹாவ் டு பி இன் அ பொசிஷன் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. நாம் கடந்த 20 வருஷத்தில் என்ன பண்ணிட்டோம்னா பிள்ளைகளை தனியாகிட்டோம். உன்னுடைய வெற்றி மட்டும் தான் பெரியது, அனைவரையும் ஒருங்கிணைந்து அணைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பொறுப்பை எல்லாத்தையும் தள்ளிட்டு நீ ஜெயிச்சா போதுங்கிற இடத்துக்கு பிள்ளைங்களை கொண்டாந்து நிறுத்தியாச்சு. அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். நம்ம டேக் பண்ணிட்டோம். ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது மற்றவனை போட்டு தள்ளிட்டு எதை பற்றி கவலைப்படாமல் நீ ஜெயிக்கிறது தான் ஸ்மார்ட்னஸ் அப்படின்ட்டோம். வெளியே சுரையில் பயங்கரமாக சொல்லுவோம், அனைவரையும் அனைவரைத்து செல்லணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கிட்ட சூசகமாக சொல்லிகிட்டே இருக்கும். ஞாபகம் இருக்கா, நீங்களாம் சின்ன பிள்ளை இருந்தப்போ யாராவது ஒருத்தன் சொல்லிகிட்டே இருப்பான், பொய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம அப்பாக்கெல்லாம் திட்டும்போது அடிக்கும்போது கூட என்ன சொன்னாங்க, டே மற்றது சொன்னால் கூட உன்னை மன்னிச்சு விட்டுருவேன், பொய் மட்டும் சொன்னால் அடி தான் வெளுத்துரு அப்படிம்பாங்க. கவனிச்சிங்களா? இப்போல்லாம் சமீபமாக நம்ம பிள்ளைங்களை பொய் சொல்லுன்னு சொல்கிறது, பொய் சொல்லாதங்கிறது நம்ம நிறுத்திட்டோம். நமக்கே தெரில. பொய் மட்டும் சொன்ன கண்ணை நோண்டிடுவேன்னு சொல்கிற ஆட்களே குறைஞ்சிட்டோம்.
ஏன்னா நமக்கே உள்ளுக்குள்ளே லைட்டாக தோணிச்சு பொய் சொன்னா தான் புள்ள பொழைக்கும், எதுக்கு இதை போய் அப்படின்னு சும்மா இருக்கும். அப்போ நாமெல்லாம் நம்முடைய சோஷியல் சிஸ்டம்லேருந்து வேல்யூஸ்லேருந்து விலகிக்கிட்டே வரோம்னா அதோட இம்பாக்டாக தான் பிள்ளை இருப்பான். பிள்ளைங்கிறது அவுட்புட்டு தான். நம்ம என்னவாக இருக்கிறோமோ அதோடைய இண்டிகேஷனை தான் அது காட்டுது, அவன் ஒரு குறியீடு. அப்புறம் இந்த தலைமுறை பார்க்காத சில விஷயங்களை பிள்ளையை பாருன்னு சொல்லாதீங்க, அவனுக்கு அந்த இமோஷன்ஸ் கிடையாது. இந்த ஜெனரேஷன் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிறது தே பார்ன் வித் டெக்னாலஜி. அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லாம் கிடைக்கணும். அவன்கிட்ட பொறுமை இல்லை இருக்காது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவன் கடக்கவே இல்லையா? ரைட்டா? நீங்கள் கடந்திருக்கீங்க, நான் கடந்திருக்கேன். எங்கே கடந்தான்? உங்களுக்கு பிடித்த ஒரு திரைப்பட நடிகருடைய படம் வருகிறது அப்படின்னா வரிசையில் போய் தேட்டரில் நின்று சட்டையெல்லாம் வேர்த்து கொட்டி வீட்டில் அடி வாங்கி சேர்த்த காசில் வந்து நின்று கடைசியாக கவுண்டரில் கையை விடையில டிக்கெட் இல்லைன்றான். தேட்டர் வாசலே அழுதுட்டு மறுநாள் காலையில் சீக்கிரம் இருந்துச்சு 2வது முறை படத்துக்கு போக முயற்சி பண்ணீங்க. இன்றைக்கி படம் வர்றதுக்கு முன்னாலே அவன் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு எந்த சீட்டில் உட்காரனோ அதுலேருந்து படம் எப்படி தெரியும்னு புக் பண்ணிட்டு போகிறான். அதுக்கு நெட்டு சுற்றினா அவனுக்கு பொறுமை இல்லை. இந்த ஜெனரேஷன் எப்படி உங்களை போல பொறுமையாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷனுக்கான பொறுமையோட ஸ்பேஸ் அவ்வளோதான். 4G to 5G வர்ற கேப்பே அவனால் தாங்கிக்க முடியாது. இது யதார்த்தம், அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ தாங்கிக்க முடியல. ஒன்றும் இல்லை, இவ்வளோ பேசுகிறீங்களே, இவ்வளோ பொறுமையாக வளர்ந்த சமூகம் தானே நீங்கள். 80களில் 90களில் பிறந்தவர்கள், 2000த்தில் பிறந்தவர்கள் பல பேர் இங்கே இருக்கக்கூடும். நீங்கள்லாம் இந்த பிரச்சனையை சந்திக்கல. இப்போ நான் உங்கள் ஃபோனை மட்டும் ஒரு நாள் பிடிங்கி வச்சுறேன், நீங்கள் வீட்டில் இருங்க பார்ப்போம். மாற்றி கூட கொடுக்க வேண்டாம், அந்த படத்தில் கொடுக்க மாதிரி எடுத்து மட்டும் ஒழிச்சு வச்சுட்டா தானாகவே பைத்தியம் முடிச்சிடும், அவ்வளோதான். அப்போ இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த சில குணங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு பொருந்தவில்லை என்ற காரணத்திற்காக இவர்கள் பொறுப்பற்றவர்கள். இந்த முடிவுக்கு நீங்கள் வர முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது சற்று வேறாக இருக்க. நீங்கள் அதோடு டிராவல் பண்ணுறதுக்கு பழகணும். த வேர்ல்டு இஸ் சிம்பிள், இட்ஸ் ஃபாஸ்ட், அவ்வளோதான். ஃபாஸ்ட் தான் இந்த காலகட்டத்துடைய ஒரே இலக்கணம். எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட். 50 ஓவர் மேட்ச் பார்த்த உங்களுக்கு 20 ஓவர் மேட்ச் பார்க்குறான், அவ்வளவுதான். இவனுக்கு தெரிஞ்ச பெரிய கிரிக்கெட் மேட்சே 20 ஓவர்ஸ் கிரிக்கெட் மேட்ச் தான். அந்த 20 ஓவர் மேட்சையும் கூட பார்க்க பொறுமை இல்லாமல் கடைசியில் உட்காந்து ஹைலைட்ஸ் தான் பார்க்குறானு. ஹைலைட்ஸ்லேயே அவனே கண்டுபிடிச்சிட்டான் ஹாட்ஸ்டார் இருக்கானே, இவன் ரொம்ப நேரம் ஹைலைட்ஸ் கூட பார்க்க மாட்டேங்கிறான். 15 நிமிஷம் வெர்ஷன் ஒன்று, 5 நிமிஷம் வெர்ஷன் ஒன்று போடுறான். அதையும் தாண்டி சூரியகுமார் யாதவ் அடித்தது மட்டும் 3 நிமிஷம் போடுறான். விராட் கோலி விளையாண்டதை மட்டும் 2 நிமிஷம் போடுறான். வேணுங்கிறத பார்த்துக்கன்னு மார்க்கெட் எனக்கு கொடுக்குது. நான் எதுக்கு வேண்டா விருப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையை 5 நாள் டெஸ்ட்டை நீங்கள்லாம் ஆஸ்திரேலியா மேட்சை பார்த்த மாதிரி நான் பார்க்கணும். Why do I when I have all the opportunities that I will go and grab it? That's all. Speed is the god and time is the evil. Speed is the god and time is the evil. இவனுக்கு ஸ்பீடு தான். உங்களுடைய பயங்கரமான வேகம் இவனுக்கு சாதாரணமான வேகம், அவ்வளவுதான். அப்போ என்னடா பண்ண போறீங்க இவ்வளோ வேகமாக ஓடி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஓடுவோம், எங்கள் மார்க்கெட் அப்படிதான், அவ்வளோதான். 80களில் இருந்த நிதானம் 90களில் இல்லை. 90களில் இருந்த நிதானம் 2000 இல்லை. 2000 இருந்தது 2010 இல்லை. 10 இருந்தது 20 இல்லை. 20 இருந்தது 30 இருக்காது, இருக்கவும் முடியாது. அதுக்கு டெஃபினேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். 1980களில் ஒரு வண்டி 60 கிலோமீட்டர் வேகமாக போச்சுன்னா அதில் சின்ன குழந்தையா உட்காந்து போன நீங்கள் வந்து வீட்டில் ஒரு கதை சொல்லுவீங்க, பஸ்ஸு சும்மா புஷ்ஷுன்னு போச்சுன்னு. இப்போ 60 கிலோமீட்டர் ஒருத்த வண்டி ஓட்டினா அவன் மண்டையில் அடித்து இறக்கி விட்டுருவாங்க. டே நான் ஓட்டுறேன் குடுறா வண்டியம்மா. ஸ்பீட் இஸ் அ காட், தட்ஸ் இட். அப்படின்னா இது சரியில்லை தான். இந்த வேகத்தில் நிதானமாக பிள்ளைகளை வழிக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தான் இந்த தலைமுறை அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் இருக்கிறது. ஏன்னா வம்படியாக சம்மந்தம் இல்லாமல் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடில் மாட்டிக்கிட்ட ஒரு ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் நீங்கள் தான். மற்ற பேரண்ட்ஸுக்குலாம் அதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த அடுத்து உங்கள் பிள்ளைங்களாம் குழந்தை பெற்றுக்கும்போது அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இவனு ஒரே மாதிரியான அனுபவத்தை தான் கிடப்பான். பிரச்சனை இங்கே என்னன்னு கேட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான அனுபவம் முற்றிலும் வேறு. உங்கள் அனுபவம் அதிகபட்சம் கூகுளோடு இருந்துச்சு, இவன் அனுபவமே சாட்ஜிபியில் தான் தொடங்குது. ரைட்டு தானே? அப்போ நம்ம 2 பேருக்குமான அனுபவ இடைவெளி பெரிதாக இருக்கிறது. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கும் இவன் ஏஐ டூலுடைய அடுத்த வருஷனுக்கு போயிருப்பான் அவன் பிள்ளை, இவன் ஏஐ டூல் பற்றி தெரிஞ்சவனாக இருப்பான். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நாம் கடந்து வந்த அறிவியல், தொழில்நுட்பம், வாழ்க்கை, எக்ஸ்போஷர், சூழல், மீடியா, படிப்பு, இது எல்லாத்திற்கும் முற்றிலும் வேறொரு வடிவத்துக்கான ஒரு ஜெனரேஷனோடு நம்ம உரையாடுறோம். அப்போ இங்கே ஒரு இடத்துல ஈகோ இல்லாமல் நம்ம முடிவெடுக்கணும். யாருடைய மொழியில் உரையாடுவது, இதுதான் இப்போ சவால். என் மொழியில் அவனிடம் நான் பேச வேண்டுமா, ஈகோ விட்டுட்டு அவன் மொழியில் நான் பேசணும், அவ்வளோ. ரொம்ப சிம்பிள். இந்தா நான் கொடுக்குறேன், நீ தின்னு இடத்துல இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குற இடத்துக்கு நீங்கள் வந்தாச்சு. நீங்கள் விரும்புகிறீங்க விரும்பலைங்கிற மேட்லாம் கிடையாது. நானும் எங்கள் அப்பா கொடுக்குறது அப்படியே சாப்பிடுவேன். நானும் எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். எங்கள் அப்பா முன்னால் நான் நின்று கூட பேச மாட்டேன். அது உங்கள் தலையெழுத்து, நான் என்ன பண்ணேன்? உங்கள் அப்பா முன்னால் நீங்கள் நின்று பேசுங்க, உட்காராமல் பேசுங்க. இப்போ அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டான். இவன் உங்கள் முன்னால் நீ வந்து பேசினாலே பெரிய விஷயம், ரைட்டு தானே? உள்ளே உட்காந்துக்கிட்டே ரூமுக்கு ஃபோன் தான் பண்ணுறாங்க. நீங்களே அப்படி தானே பண்ணுறீங்க. டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, கிச்சன்லேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு ரூமில் படுத்து கிடக்காரு. அங்கேருந்து ஃபோனை போட்டு சப்பாத்தி செஞ்சாச்சு தின்னு தொலை வா அப்படின்னு ஃபோன் தான் கூப்பிடுறீங்க இல்லையா? போய் கூப்பிட முடியலையே, அதுக்குள்ளே 2 சப்பாத்தி சுட்டுப்பலாம். நீங்களே எப்படி மாறியாச்சு, பழைய ஆளுங்க இல்லையா? தாத்தா எத்தனை தோசை திம்பார்னே தெரியாமல் பெரிய சட்டி நிறைய மாவோட உட்காந்த பாட்டியை பார்த்து வளர்ந்த நீங்களே
அவனை மண்டையில் எடுத்து மரியாதை சப்பாத்தி திங்க வான்னு ஃபோனில் கூப்பிடுறீங்க. இல்லைன்னா சப்பாத்தி ரூமுக்கு பறக்கும். நான் தப்புன்னு சொல்ல, சரிதான். அப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்று உங்களுக்கு சரி என்றால் அவன் ஏற்றுக்கொண்ட ஒன்று அவனுக்கு சரி. நீங்கள் 15 வயதில் இருந்ததை போல உங்கள் பிள்ளை 15 வயதில் இருக்கும் என்று எதிர்பார்ப்பது தான் மனதோட பெரும் சிக்கல். சிக்கல் வேறு இடத்துல கிடையாது. நான் இருந்த மாதிரி என் பிள்ளை இல்லை. நாங்களாம் எங்கள் அம்மா பார்த்தா நடுங்குவோம். ஏன் நடுங்குறீங்க? புரியல. உங்கள் அம்மா ஜெயிலில் இருந்தாங்களா? அவங்க இது கொலைகளை பண்ணிட்டாங்களா? எதுக்கு அவங்கள பார்த்து நடுங்குறீங்க? பழைய அப்பாக்கெல்லாம் அதை பெருமையாக பேசுவாங்க. என் பையன் முன்னால் நிற்க கூட மாட்டான் அப்படின்னா இன்னொருப்பா அதை விட பேசுவார். என் பையன்லாம் நான் இருக்க ஏரியாலே இருக்க மாட்டான். அப்போ உங்கள்கிட்ட ஜெயிலில் வைக்க வேண்டியதா? பெத்தப்ப முன்னால் நிற்காததுக்கு எதுக்குடா புள்ள? இப்போ நிற்க வச்சு நம்மளை கேள்வி கேட்குறான் இல்லையா? இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. நீங்களாவது பரவாயில்ல, வாயை விட்டு சொல்லிட்டீங்க. இந்த ஒரே மாதிரி புடவை கட்டி நாங்கள் நிற்கிறாங்களே டீச்சர்ஸு, அவங்களுக்குலாம் பாவம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவங்க படுற பாடம் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ டபக்குன்னு வந்து நம்மகிட்ட பேசிட முடியாது. நீங்கள் பேசுகிற மாதிரி என்னையெல்லாம் கையை பிடிச்சிட்டு கதறிடுற ஆள்லாம் இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க சார், ஏதாவது பேசுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எப்படி என்னை இவ்வளோ நம்புறீங்களா? நான் சொல்லி யாரா கேட்க போகிறான்னு. இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். லைஃப்பில் ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சபடி செய்யணும்னு நினச்சா அல்லது சரியாக செய்யணும்னு நினச்சா முதல் முக்கியமான விஷயம் அக்செப்ட் பண்ணுறது தான். லைஃப்பில் அக்செப்டன்ஸ் தான் மனிதனுடைய பெரும் சவால். உங்கள் கணவர் நீங்கள் நினைத்தபடி இல்லை அல்லது சரியாக இல்லை, நினைத்தபடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா முதல்ல அந்த ஆள் அப்படித்தான் அக்செப்ட் பண்ணும். அந்த ஆள் அப்படித்தான் அக்செப்ட் பண்ணின பிறகு மட்டும்தான் அவரை மாற்றலாங்கிற எண்ணமே வரும். எந்த மனிதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த மனிதரைத்தான் நீங்கள் வழிநடத்த முடியும். எந்த மனிதரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த மனிதரை உங்களால் வழிநடத்தவே முடியாது. இந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்றால் ஏற்றுக்குங்க. இவன் இப்படித்தான் முதல்ல ஏற்று. இவன் எதிர்த்தாப்புல தலைக்கு மேலே இப்போ அன்னைக்கு போய் என் பொண்ணுக்கிட்ட வம்புக்காக நான் கேட்குறேன். அவள் தலைக்கு மேலே கிளாக் இருக்க ரூமுக்குள்ளே, பாப்பா வாட்ஸ்அப் டைம் நவ் அப்படிங்கிறேன். அவள் தலையை நிமிந்து பார்த்து மணி சொல்லலாம் 8:10. சும்மா வம்புக்கு தான் அப்பா கேட்குறாருன்னு தெரியும். அவள் ஒன்றுமே பண்ணல. அவள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா, படிச்சுக்கிட்டு இருக்கா. படிச்சுட்டு அலெக்ஸா வாட்ஸ்அப் டைம் நவ் அப்படிங்கிறா. பக்கத்தில் அலெக்ஸாட்ட கேட்குறா. அது 8:10 அப்படிங்குது. நான் அவனே வம்புழுது. அமெரிக்காவில் என்ன டைம் சொல்லலாம், அமெரிக்காவில் எங்கே அப்படின்னு கேட்குறேன். இப்போ நியூயார்க்கில் வாட்ஸ்அப் டைம் இன் நியூயார்க் அலெக்ஸா அப்படிங்கிறது. நான் அங்கேருந்து அவளை கடுப்பேற்றுறதுக்கு அலெக்ஸா ப்ளே குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்தா அது ப்ளே பண்ணலை. என்னன்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கா. என் வாய்ஸை மட்டும்தான் நீ ஒபே பண்ணணும்னு. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போது முதல்ல இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வசதிகள் சௌகரியங்கள் அவர்கள் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களை நீங்கள் உள்ளே வாங்கிக்கங்க. அப்போ இந்த தலைமுறை பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்ல முடியும். முதல்ல ChatGPT அவன் யூஸ் பண்ணுவான், நீங்கள் ஒத்துக்கணும், வேறு வழி இல்லை. இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த அவைலபிள் டூல்ஸ் ஆர் தேர். அப்போ என்ன பண்ணுவான், அதை அவன் பயன்படுத்தும். அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும். நமக்கு ஒரே ஒரு பழக்கம்தான் இருக்குது, பிடுங்கி வைக்கிறத தவிர வேறு ஒன்றுமே நமக்கு தெரியாது இல்லையா? ஃபோனை ரொம்ப பயன்படுத்தாதான்னு எப்படி சொல்லணும்னு தெரியாதனால ஃபோனை கொடுன்னு பிடுங்கி வச்சிருது. சரி, பிடுங்கி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் உட்காந்து ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரைட்டு தானே? அந்த ஃபோனை பற்றி ஒன்றுமே தெரியாத உங்களுக்கே அந்த ஃபோனில் வர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கே. அதை பற்றி அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அவனுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கு. இந்த ஹாட்ஸ்டார்னு நம்ம ஹாட்ஸ்டார் இருக்குல்ல, அது ஹாட்ஸ்டார் ஃபஸ்ட்டு வந்தப்போ என்ன பண்ணாங்க, விளம்பரம் பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டு ஃபோன் அப்ளிகேஷன் வந்தப்போ மக்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியாதுல்ல. அது வந்து எங்கள் விளம்பரம் பண்ணப்போ இந்த விஜய் டிவியினுடைய பிரபலமான முகங்கள் எல்லாம் அதை வந்து அப்படி கையில் அப்படி வச்சுருக்க மாதிரி ஒரு விளம்பரம் எடுப்பாங்க. அதில் நான்லாம் கூட வந்தேன். அந்த இப்படி இப்போ ஹாட்ஸ்டார் இனிமேல் நீங்கள் டிவியில் பார்த்ததை ஃபோனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து நான் விஜய் டிவியில் விளம்பரமாக வந்துச்சு. வந்தப்போ எங்கள் அம்மா, ஏன்டா தம்பி இந்த ஃபோன் ஒன்று எனக்கு வாங்கித்தா அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அம்மா அது ஃபோனு கிடையாதுமா, ஃபோனில் வரப்போகிற ஒரு அப்ளிகேஷனு முறையாக வருது, அதை நான் விளம்பரத்துக்காக நான் பண்ண சொன்னாங்க, நான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா கோச்சிக்கிட்டாங்கன்டா. ஏன்டா தம்பி அது உன் கம்பெனி ஃபோன் தானே, உனக்கு விலை குறவாக தானடா கொடுப்பாங்க, ஒரு ஃபோன் வாங்கி தர மாட்டியா, எனக்கு அந்த ஃபோன் வாங்கி தர மாட்டியாங்குது. எங்கள் அம்மா ஹாட்ஸ்டார் ஃபோனுங்குது. ஹாட்ஸ்டார் ஃபோனா அப்ளிகேஷனே தெரியாமல் இருந்த எங்கள் அம்மா இன்னைக்கு ஹாட்ஸ்டார் இல்லாமல் வாழ முடியாதுங்குது. விட்டா கிரிக்கெட் மேட்ச் தான் பார்க்கும்போது இருக்கு. காலையிலே சீரியலை பார்த்துட்டு தங்கச்சிக்கெலாம் ஃபோன் பண்ணி நான் காலையிலே பார்த்துட்டேன். காலையிலே அவன் இது பண்ணிட்டான். எது ஹாட்ஸ்டார் இருந்து ஒரு ஃபோனு, நோக்கியா மாதிரி சாம்சங் மாதிரி ஒரு ஃபோனு நினச்சாலே இப்போ ஹாட்ஸ்டார்லேயே உட்காந்துருக்காங்க. நம்ம வீட்டு அம்மாக்கள் எல்லாமே ஓடிடியில் தான் உட்காந்துருக்கீங்க. ரைட்டா? நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்க, 50-60 வயசுல ஆட்கள்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் போயிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் புகுந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னே தெரியாத நீங்கள்லாம் உள்ளே புகுந்து என்னென்னமோ படமெல்லாம் பார்ப்பீங்களாம். அது அவனுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக இருக்கவங்க மட்டும் வாயை மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணுமா? எப்படி முடியும்? அக்செப்ட் பண்ணுங்க. there are distractions. yes, there are distractions. people become restless. பசங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. ஆமாம், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. வெளியில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பசங்க உள்ளுக்குள்ளே துணிச்சலான பிள்ளைகளாக இல்லை. ஆமாம், இல்லை. முதல்ல அக்செப்ட் பண்ணா தான் என்ன பண்ணுங்கிற முடிவு வரலாம். அக்செப்ட் பண்ணுங்க, அதுக்கு நம்ம பிள்ளைங்க தானே. இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் them, accept them. அவன் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஆளாக அவனாகவே வரணும் தான். ஒருத்தங்க கேட்டாங்களா, தானாகவே ஆர்வம் வர வேண்டிய எப்படி வரும்? தானாக ஆர்வம்லாம் வராது. ஏன்னா இது அவனுடைய தான், நீங்கள் ஒத்துக்கவே இல்லையே. தானாக ஆர்வம் வர்றதுக்கு அவனுக்கிட்ட நீங்கள் விட்டால் தானே அவனுக்கு அது ஆர்வம் வரும்.
நம்ம வீடெல்லாம் இப்போ எப்படி ஆகி போச்சு அப்படின்னு கேட்டால் பிள்ளைய வச்சுக்கிட்டு எல்லாருமே பிள்ளைய கங்காணி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒத்த பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படி பார்க்கும். அவன் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னால் இந்த ஃபேனை ஆஃப் பண்ணி தொலை பண்ணுறமா இல்லையா? அவன் எந்திரிச்சு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுக்கலான்னு லைட்டை கை சுவிட்சுக்கிட்ட கொண்டு போய் லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கே, அறிவில் லைட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணும். தண்ணி பாட்டில் எடுத்துட்டு குடிச்சிட்டு வைக்க போகிறதுக்குள்ள கரெக்டான இடத்துல வை. குடிச்சிக்கிட்டு கீழே சொன்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ உங்களுக்கு என்ன அவனை குற்றவாளி ஆக்குறதா அவனை வழி நடத்துறதா? எங்கள் அம்மாலாம் இன்னும் சொல்லுது எங்கிட்ட. நான் போய் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறப்ப ஃபேனு ஓடுதுல, கரண்ட் என்ன சும்மா கொடுக்குறாங்களா, உனக்கு அறிவு இல்லையா, ஃபேனை ஆஃப் பண்ணணும். நான் ஃபேனே ஆஃப் பண்ண மாட்டேன். நான் தான் ஆஃப் பண்ண தானே போனேன். இப்போ உங்களுக்கு என்னென்னு கேட்டால், நீங்கள் சொல்லி தான் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு பட்டம் வேணும். நீங்கள் சொல்லி தான் நடந்துச்சு, நான் சொல்லி தான் அந்த வீடே நடக்குது. இந்த இளம் தம்பதிகள்லாம் கவனிச்சிருங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷத்தில் கல்யாணம் ஆனவங்களாம் அம்மா வீட்டுக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இவர் அந்த பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் கிச்சனில் இருக்க சாமான்லாம் கண்ணா பண்ணான்னு மாற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல எப்போது இருக்கும் 2 பேர் சேர்ந்தெல்லாம் சமையல் பண்ணுவாங்க. ஆளுக்கால் ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. காப்பி தூள் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல மிளகாத்தூள் வச்சுட்டு போயிடுவாங்க. மாற்றி அலைன்மெண்ட்லாம் மாற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன பிறகு இவன் ஃபோன் பண்ணி கேட்பான், ஏப்பா டீ தூள் எங்கே இருக்குது, மல்லித்தூள் ஒவ்வொன்றுக்கு கேட்கணும். நான் இல்லாமல் நீ இயங்க முடியாதுன்னு உனக்கு ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணுறது. 2வது நாளே அவங்க அம்மாட்ட பாவம் நான் இல்லைன்னா அவர் கஷ்டப்படான்னு கிளம்பி வந்துடுறது. வீடு ஃபுல்லாக ட்ரிக்கியாக மாறிட்டு இருக்கு. பிள்ளைகளையும் நம்ம அப்படி தான் ட்ரிக்கியாக டீல் பண்ணிட்டு இருக்கோம். அக்செப்ட் தம் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச் இன் தர் லைஃப். நீங்கள் நினைக்கிற மாதிரி பசுபதி அப்படின்னு சரத்குமார் கத்துவால உடனே சின்ன சரத்குமார் ஜம்ப் பண்ணி வந்து மாட்டை பிடிப்பார்ல, அப்போல்லாம் நாங்கள் மாட்டை பிடிக்க மாட்டோம். எங்ககிட்ட நீங்கள் முன்னாலே கேட்கணும், மாடு பிடிக்க ரெடியா, உனக்கு வருமா, நான் கரெக்டாக கத்தட்டுமா, கத்துனா இறங்கிடுவியா அப்படின்னு கேட்கணும். ஸோ again, I don't have much of a time to discuss more on that, but still I just want to tell you again and again, speed is the life. Speed is the life, understand. Slow and steady is your life. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, அவனை ஒரு பேலன்ஸ்டான இடத்துல நிதானமான போக்கு கொண்டு வரணும்னா the most important thing we need to think is accept them. அவர்கள் தொழில்நுட்பத்தின் வழியாக இந்த தலைமுறை நடக்கிறது, accept them. அவங்க உங்களை போல இருக்க மாட்டாங்க, accept them. அவங்களுக்கு உங்கள் அளவுக்கு பொறுமை இருக்காது, accept them. இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி இதை கொண்டு வரலாங்கிறது நமக்கு தானாகவே தெரிஞ்சிடும். ரைட்டா? எவ்வளவு தூரம் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது தான் அறிவே ஒளி. இதை நீ பயன்படுத்தவே கூடாது என்று சொல்லிக் கொடுப்பது உங்களுடைய இயலாமையை காட்டுகிறது. இப்போ மேலே சார் சொன்னார் கேட்ஜெட்ஸ்ல எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, ஆமாம் கேட்ஜெட்லாம் வந்துருச்சு. கேட்ஜெட்டை எப்படி கையாளணும் தான் நீங்கள் பிள்ளைக்கு சொல்லித் தரணும் ஒழிய கேட்ஜெட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் சொல்லித் தரக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி நடக்காது. கூகுள் கிளாஸும் நடக்கத்தான் செய்யும். வாட்ஸ்அப்பில் ஹோம்ஒர்க் ஷேர் பண்ணத்தான் செய்வானுங்க. நாளைக்கெல்லாம் பரிச்சை இங்கே உட்காந்துட்டு எங்கே இருந்தாலும் எழுதிக்கிட்டு இருப்பான். யார் நம்ம ஜென்ரேஷனுக்கே வந்துருச்சு. எல்லாத்தையும் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்? இதெல்லாம் நீங்கள் வேணான்னு சொல்லக்கூடாது. முதல்ல இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அவன் போய் அட்டன் பண்ண போகிற இன்டர்வியூவே ஏஐ இன்டர்வியூ தான். 6 ஸ்டேட் ஆஃப் இன்டர்வியூ போகிறான்னா ஏஐ பாட்டு தான் அவனை இன்டர்வியூ பண்ண போகுது. ஆளுக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தாண்டி டூலுக்கிட்ட எப்படி பேசணுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தாண்டி ChatGPT எப்படி பேசணுங்கிறது தான். இந்த given opportunity I met the global leaders like Srinivas Narayanan, Tesla's அசோக் எல்லுசாமி, ChatGPT, OpenAI உடைய ஸ்ரீனிவாஸ் நாராயணன், இவங்ககிட்டலாம் இந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஐ எம் ரெப்ரசன்டிங் யூ ரைட். நான் என்ன கேள்வி கேட்குறேன், நான் பெருசாக எதுவுமே கேட்க மாட்டேன். நான் வந்து நீங்கள் ஏதாவது அவங்கள பார்த்தா என்ன கேட்பீங்களோ அதை கேட்பேன், அவ்வளோதான். அதை தாண்டி எந்த மேஜிக்கும் நான் ட்ரை பண்ணுறதுலாம் கிடையாது. ஐ எம் ட்ரைங் டு ரெப்ரசன்ட் மை பீப்புள். ஐ ஹவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி மீட் தம், ஸோ ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். இப்போ பிள்ளையுடைய மூளை மழுங்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, மழுங்காது அப்படிங்கிறான். ஏன்னா இதெல்லாத்தையும் கருவி செஞ்சிடும். மனுஷ மூளை கருவியை விட ப்ரீஷியஸுங்கிறான். அது 8ஆம் வாய்ப்பாடு போட வேண்டிய அவசியம் இல்லை. அது வேறு ஏதாவது சிந்திக்குங்கிறான், கிரியேட்டிவிட்டி பற்றி யோசிக்குங்கிறான். இந்த மூளை எப்படி சும்மா இருக்கும்? ஒரு பக்கம் இன்னொரு ஆய்வு என்ன சொல்றா, ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் ஜென்சி பிள்ளைகளிடம் குறைந்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. பிகாஸ் ஆஃப் தோஸ் கைண்ட் இந்த மாதிரி ஏஐ டூல் சொல்லி. ஆனால் இன்னொரு பக்கமான ஒரு ஓப்பனிங் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கருவி செஞ்சிடும். மனுஷ மூளை அதை விட ப்ரீஷியஸ். மனித மூளையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி இவ்வளோத்தையும் செய்யும்னா நான் ஏன்டா அதையே செய்யணும்? நான் ஏன் அதை செய்யணும்? ரைட்டு தானே? நான் ஒரு பைலட்டு, நான் எதுக்கு ஃப்ளைட்டு தொடக்கணும்? நான் அடுத்து ஏர்பஸ்லேருந்து போயிங் போகிறது எப்படின்னு பற்றி தானே யோசிக்கணும். அப்போ இந்த மூளை என்ன ஆகும் சார்? ஒன்றும் ஆகாது, இன்னும் ஃபர்னிஷ் ஆகும்னு அவங்க சொல்கிறாங்க. நம்புவோம், வெயிட் பண்ணலாம், காத்திருக்கலாம். அப்புறம் ஜென்சி பற்றி நீங்களாகவே பல கற்பிதங்கள் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களை விட அவர்கள் குறைவாக குடிக்கிறார்கள். தட்ஸ் எ ரிப்போர்ட். இந்த தலைமுறை அதாவது இப்போ நம்ம யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ, இந்த பசங்க ரொம்ப மாடர்னாக சுற்றிட்டு இருக்காங்க, பொறுப்புலாம் இல்லை, இவருடைய குடிக்கும் அளவு குறைந்திருக்கு. உலகத்துடைய சாராய கம்பெனிகள்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ கம்மியாக குடிக்கிறானுங்களாம். தே மோர் கான்சன்ட்ரேட் பாடி. உடம்பை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. கண்டதையும் தின்னுபிட்டு சுற்றுற ஒரு ஜென்ரேஷன் கிடையாது. இவன் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இவங்க லாங்குவேஜே எப்படி இருக்குது? எனக்கெல்லாம் இந்த 2 பசங்க நின்று இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. எவ்வளோ அழகான ஆக்சென்ட் இந்த பசங்கிட்ட இருக்குது. ஏடாவது நல்ல வேலைப்பா, நம்மளாம் இவங்களோட காம்பீட் பண்ணல, நம்மளாம் போட்டு தள்ளியிருப்பாங்கிற மாதிரி இருக்கு. வாட் கைண்ட் ஆஃப் ஹவு தே கேரி தெம்செல்ஸ் பார்த்தீங்களா? அந்த பசங்களை அவங்க அட்டா யாராவது அவங்க கேரி பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, வாங்கி நம்ம கொடுத்துடலாம். அதை எப்படி கேரி பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல,
அதை கேரி பண்ணுறது, அதுக்கான ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறது, அதில் ஒரு கீக் லுக் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது, அதுக்கான ஹேர் ஸ்டைல், அதுக்கான ஆக்சென்ட், அதுக்கான சிரிப்பு கரெக்டாக பண்ணுறாங்க. 25 ஃபோட்டோ எடுத்தால் ஒரு ஃபோட்டோவில் கூட நம்ம நல்லா இருக்க மாட்டேங்கிறோம். 2 ஃபோட்டோலையும் நல்லா இருக்காங்க. அவன் எப்படின்னே தெரியல. இப்போ நமக்கு கொஞ்சம் அவங்க மேலே பொறாமை வேற, வைத்தறிச்ச. நம்மெல்லாம் அதிகபட்சம் ஸ்கூட்டியில் போனோம், வீணாக போனவங்க இவ்வளோ வாழ்கிறாங்களே அப்படின்னு. கடுப்பை உள்ளே வைத்துக்கொண்டு பொறுப்பை வெளியே கொண்டு வந்து வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு பாருங்கள். லெட்ஸ் கம் பேக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 1, எந்த மொழியில் பேச வேண்டும் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உங்களைப் போல இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். 2வது, ஒரு புதிய தலைமுறை அதற்கான வாழ்வியலோடு இருக்கிற போது அது உங்களுக்கு பொருந்தாமல் இருக்கிற காரணத்தால் அவர்கள் சரியற்றவர்கள் என்று நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாது. 3வது, நமக்கு அடுத்த தலைமுறை என்னை விட மோசமானது என்ற எண்ணம் எனக்கு இருப்பது இயல்பானது தான், ஆனால் அதை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தக்கூடாது. 4வது, நம்முடைய பெற்றோர்களிடமிருந்த நம்பிக்கை நமக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது இல்லை என்கிற காரணத்தினால் நாம் பதட்டத்தில் இருக்கிறோம், பிள்ளைகள் பதட்டத்தில் இல்லை. 5வது, அந்த காலகட்டத்தில் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டதை விட இந்த காலத்து பிள்ளைகளிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கிற போது இயல்பாகவே அவர்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறது. அந்த ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். 6வது, ஸ்பீடு தான் இந்த காலத்துடைய அவர்களின் வேதமாக இருக்கிறது. அந்த வேகம் உங்களுக்கு பொருந்தவில்லை என்கிற காரணத்திற்காக நீங்கள் அவர்கள் பொறுப்பற்று ஓடுவதாக நினைக்க முடியாது. 8வது, 7வது, ஒருவரை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அவர்களை வழிநடத்த முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈகோ இல்லாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பார்த்தாலும் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்கள் என்ற புரிதல் உங்களுக்கு வருகிற போது நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். 8வது, வந்திருக்கக்கூடிய புதிய கருவிகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்று 19வது ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் அப்ரோச் பண்ணால் நீங்கள் பின்தங்கி போவீர்கள். அதை எப்படி கையாள வேண்டும் என்ற புரிதலைத்தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். 9வது, இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட நீங்கள் விரும்பாத சில குணங்களோடு இருப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அதற்கான பொறுப்பையும் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நேரடியாக 10 வயதில் அந்த பிள்ளைகள் பிறக்கவில்லை என்ற காரணத்தினால பிறந்து 10 வருஷம் நம்ம தான் வளர்த்துருக்கோங்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைகளுக்கு எம்பத்தியை சொல்லிக் கொடுக்கல அல்லது இன்க்ளூசிவ்னஸை நீங்கள் சொல்லிக் கொடுக்கல, அது நம்முடைய தப்பு தான், நாமளும் சேர்த்தா பொறுப்படுத்துக்கணும். 10வது, உங்கள் கற்பனையிலேயே ஒரு தலைமுறையை தவறான மனிதர்களாக சித்தரிக்காது. உங்களை விட குறைவாக குடிக்கிற, உடல்நலை உங்களை விட பேணுகிற, பெரிய பெரிய இலக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாகத்தான் உங்களுக்கான அடுத்த தலைமுறை இருக்கிறது. அவ்வளவு மட்டும்தான். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.